IBC தமிழ் செய்திகள். உங்கள் வீட்டை விற்க வேண்டுமா அல்லது வாடகைக்கு விட வேண்டுமா? ஹோம் கனெக்ட் எஸ்டேட் ஏஜென்ட். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ மீதான கொலைச்சதி வழக்கு தொடர்பில் கைது செய்யப்பட்டு போலீசார் சித்திரவதை செய்ததை தனக்கு கூற வேண்டாம் என சட்ட வைத்திய அதிகாரி சுப்பிரமணியம் கணேஷ் தன்னை எச்சரித்ததாக குறித்த கொலை சதி வழக்கில் கைது செய்யப்பட்ட செல்வச்சந்திரன் சந்திரபோஸ் மேல் நீதிமன்றத்தில் தனது சாட்சியத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த 2006 ஆண்டு மார்கழி மாதம் 1ஆம் தேதி கொழும்பு கொள்ளுப்பட்டி பித்தளச்சந்தையில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்ஷவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி தாக்குதல் நடத்தப்பட்டது. விடுதலை புலிகள் இயக்கத்தின் தற்கொலை குண்டுதாரியினால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 3 இராணுவ பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மரணத்தை விளைவித்ததுடன் அப்போதைய பாதுகாப்பு செயலாளரான கோட்டாபாய ராஜபக்ஷ இராணுவ பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு கடும் காயங்களை ஏற்படுத்தியதுடன் அரச சொத்துக்களுக்கும் பெரும் சேதம் ஏற்படுத்தப்பட்டது. பயங்கரவாத தரிச்சட்டத்தின் கீழ் 5 எதிராக கொழும்பு மேல் நீதிமன்ற நீதியில் சட்டமா அதிபரினால் 2013ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 4ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் எதிரியின் சாட்சியங்களை அரசரப்பு நிறைவு செய்ததை அடுத்து 4ஆம் எதிரியான செல்வச்சந்திரன் சந்திரபோஸின் சாட்சியத்தினை ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராஜா நெறிப்படுத்துகையில் சாட்சி தனது சாட்சியத்தில் 1993ஆம் ஆண்டு புற்றுநோய் சிகிச்சை பெறுவதற்காக கொழும்பு வந்து மகரம புற்றுநோய் வைத்தியசாலையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வரும் பொழுது கொழும்பில் 2006ஆம் ஆண்டு தன்னை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கைது செய்து தடுத்து வைத்து சித்திரவதை செய்து தன்னிடம் வாக்குமூலம் பெற்றதாக தனது சாட்சியத்தில் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு ஆடி மாதம் 14ஆம் தேதி காலை போலீசார் வைத்திய பரிசோதனைக்கு சட்ட வைத்திய அதிகாரி சுப்பிரமணியம் கணேஷ் முன்னிலையில் கொண்டு சென்ற பொழுது தன்னை போலீசார் சித்திரவதை செய்ததாகவும் அதனால் தனக்கு ஏற்பட்ட காயங்களையும் சட்ட வைத்திய அதிகாரியிடம் காட்டிய பொழுது சட்ட வைத்திய அதிகாரி காயங்களை பார்வையிட்டு பரிசோதனை செய்ய மறுத்தார். அத்துடன் போலீசார் சித்திரவதை செய்ததையோ அதனால் ஏற்பட்ட காயங்களை பற்றியோ விசாரணைகளையோ சட்ட வைத்திய அறிக்கையில் பதிவு செய்தால் தனக்கு பிரச்சினை எனக்கும் பிரச்சினை வரும் என கூறி தன்னை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை என சாட்சியமளித்தார். எதிரி மேலும் தனது சாட்சியத்தில் 2009ஆம் ஆண்டு ஆடி மாதம் 14ஆம் தேதி மாலை ஏற்கனவே தட்டெழுத்து செய்யப்பட்டிருந்த சில ஆவணங்களில் பலபந்தமாக கையொப்பங்களை பெற்றனர். அதன் பின்னர் மறுதினம் 15ஆம் தேதி போலீசார் தன்னை சட்ட வைத்திய அதிகாரி உருத்திரமூர்த்தி மயூரதனின் முன்னிலைப்படுத்திய பொழுது போலீசார் சித்திரவதை செய்ததையும் அதனால் ஏற்பட்ட காயங்களையும் சட்ட வைத்திய அதிகாரியிடம் காட்டிய பொழுது சட்ட வைத்திய அதிகாரி காயங்களை பார்வையிட்டு உடற்பரிசோதனை செய்ததுடன் போலீசார் செய்த சித்திரவதைகளுக்கு நீதிமன்றத்துக்கு முறையும்படியே ஆலோசனை வழங்கினார். சட்ட வைத்திய அதிகாரியின் காரியாலயத்திலிருந்து போலீசார் என்னை நீதிமன்றத்தில் ஆஜராக்கிய பொழுது போலீசார் என்னை சித்திரவதை செய்ததை நீதிமன்றிலும் முறையிட்டதாக சாட்சியளித்தார். மேலும் தனது சாட்சியத்தில் 2012ஆம் ஆண்டு சித்திரவதை மற்றும் சட்ட ரீதியற்ற தடுத்து வைப்பு பிரிவிற்கு எதிராக உயர்நீதிமன்றில் அடிப்படை மனித உரிமை மீறல் மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு உயர்நீதிமன்றத்தினால் விசாரணைக்கு அனுமதி வழங்கப்பட்டு மேலதிக விசாரணை 2019ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எனவும் சாட்சியமளித்த நிலையில் மேலதிக விசாரணைக்காக மேல் நீதிமன்ற நீதிபதி வழக்கை தை மாதம் 16ஆம் தேதி ஒத்திவைத்தார் எனவும் அவர் தெரிவித்தவும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.